கைதாகும் உதயநிதி நண்பர். 1000 கோடி மெகா ஊழல் சுற்றி வளைக்கப்படும் உதயநிதி. கடந்த திமுக ஆட்சி காலத்தில் டாஸ்மாக் தொடர்புடைய இடங்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்களில் நடந்த அமலாக்கத்துறையின் அதிரடி சோதனையில் பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது. அப்போது நடந்த இந்த சோதனை உதயநிதி ஸ்டாலினை குறிவைத்துதான் நடத்தப்பட்டது என்று பரவலாக பேசப்பட்டு வந்தது. அந்த வகையில் அமலாக்கத்துறை டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக உதயநிதி நண்பர் ரத்தீஷ் தொடர்பு கொண்டு இருப்பதை கண்டுபிடித்தது. இதனைத் தொடர்ந்து ரத்தீஷை அமலாக்கத்துறை நெருங்குவதை அறிந்து கொண்டு வெளிநாடு தப்பிச் சென்று தலைமறைவானார் ரத்தீஷ். இந்த நிலையில் அமலாக்கத்துறை நடத்திய அதிரடி சோதனையில் டாஸ்மாக் நிறுவன அதிகாரி விசாகன் மற்றும் உதயநிதியின் நெருங்கிய நண்பரான ரத்தீஷ் ஆகிய இருவருக்கும் தொடர்பு இருப்பதை அறிந்து கொண்டது. மேலும் டாஸ்மாக் தொடர்பான இடங்களில் நடைபெற்ற அதிரடி சோதனையில் சுமார் 1000 கோடி ரூபாய் வரை முறைகேடு நடைபெற்றுள்ளதாக அமலாக்கத்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து ரத்தீஷ் அமலாக்கத்துறை விசாரணைக்கு அழைக்கப்பட்டு அதன் மூலம் உதயநிதியை தட்டி தூக்க அமலாக்கத்துறை ஆயத்தமாக இருந்தது. ஆனால் திமுக தரப்பில் இருந்து அமலாக்கத்துறை டாஸ்மாக் தொடர்பான விசாரணையை மேற்கொள்ள இடைக்கால தடையை பெற்றது. இதனைத் தொடர்ந்து தற்காலிகமாக ரத்தீஷை அவரை தொடர்ந்து சிக்க இருந்த உதயநிதி இருவரும் தப்பித்துக் கொண்டனர். இந்த நிலையில் தற்பொழுது தமிழகத்தில் நடந்துள்ள ஆட்சி மாற்றத்திற்கு பின்பு மீண்டும் கடந்த திமுக ஆட்சியில் அமலாக்கத்துறை நடத்திய டாஸ்மாக் தொடர்பான சோதனையை தூசி தட்ட தொடங்கி இருக்கிறது தற்போதைய முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேக அரசு. தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை மூலம் ஆட்டத்தை தொடங்கி இருக்கும் தாவேக அரசு இந்த வழக்கில் ஏற்கனவே ரமேஷ் மற்றும் கார்த்திக் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் உதயநிதி ஸ்டாலின் நெருங்கிய நண்பரான ரத்தீஷ் என்பவரை கைது செய்யும் நோக்கில் மிக தீவிரமாக தேடுதல் வேட்டையை தொடங்கி இருக்கிறார்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய IAS அதிகாரி விஷாகன் தலைமறைவாகி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. விஷாகன் மருத்துவ விடுப்பில் சென்றுள்ளதாக கூறிவிட்டு வீட்டில் இல்லாதது தெரிய வந்ததை அடுத்து அவரை வளைத்து பிடிக்க லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தீவிர நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளனர். அவர் தற்போது எங்கு பதுங்கி இருக்கிறார் என்பது குறித்து தமிழக உளவுத்துறை மிக தீவிரமாக விசாரித்து வருகிறது. இந்த நிலையில் தலைமறைவாக இருக்கும் IAS அதிகாரி விஷாகன் மற்றும் உதயநிதியின் நண்பர் ரத்தீஷ் ஆகிய இருவரையும் கைது செய்து விசாரணையை தொடங்கினால் அவர்களுக்கும் உதயநிதிக்கும் இருக்கும் தொடர்பு குறித்த ஆதாரங்களை உறுதி செய்து உதயநிதியை இந்த வழக்குக்குள் கொண்டு வந்து கைது செய்து விடலாம் என்பதே தற்போதைய தாவேக அரசின் திட்டம் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் டாஸ்மாக் முறைகேடு தொடர்பான விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ள நிலையில் தற்பொழுது மத்திய அரசு மற்றும் மாநில அரசு இரண்டுமே திமுகவுக்கு சாதகமாக இருக்கும் நிலையில் ரத்தீஷ் சிக்கினால் உதயநிதிக்கு பெரும் சிக்கல்தான் ஏற்படும் என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். மேலும் ஏற்கனவே செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் பெற்றுள்ள போதிலும் இவ்வழக்கில் தொடர்புடைய மற்ற முக்கிய பிரமுகர்கள் மற்றும் அதிகாரிகளை விரைவில் கைது செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறை திட்டமிட்டுள்ளது. முறைகேடு வழக்கில் IAS அதிகாரியே தலைமறைவாகியுள்ள சம்பவம் தமிழக அரசியல் மற்றும் அதிகார வர்க்கத்தில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.